வணக்கம் மக்களே. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம பாகலூர்ல வந்து அதாவது பாகலூர் அதாவது ஒசூர் பக்கத்துல இருந்து அந்த கிழவரிப்பள்ளி டேமுக்கு போற அ வாட்டர் சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்றத பாருங்க. இது வந்து நான் வந்து அந்த ஆத்துக்கு பக்கத்துல தான் இருக்கோம், பாகலூர்ல. இதோட ஏரியாவுல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதுல்ல, ப்ளூ லைன். இப்ப அந்த ப்ளூ லைன் தான் வந்து அந்த ஆறு. இப்ப அந்த ஆத்தோட மேப்ப பார்த்தோம்னாலே தெரியும். இந்த வேஸ்ட்டு வந்து அதாவது இந்த நுரை வர்றது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றத நீங்க இதுலேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் இத காட்டுறேன் பாருங்க. இதோட சேட்டலைட் வியூல பார்க்கலாம். இந்த சேட்டலைட் வியூல பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கெலவரப்பள்ளி டேம் தெரியுதுங்களா? இந்த இடத்துல இருக்கு கெலவரப்பள்ளி டேம். இந்த இடத்துல தான் அந்த நச்சு கழிவுகள்லாம் வந்து சேருது. அப்ப இது எங்கேருந்து வந்து சேருதுன்றத பாருங்க. இப்ப நான் இருக்க லொகேஷன் இங்க. இந்த இடத்துல என்ன பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். எதனால இது மாசுபடுதுன்றது வந்துட்டு, கரெக்ட்டான இடம், லொக்கேஷன் நமக்கு எந்த இடத்துலன்றது பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த இடத்துல லைன் தெரியுதா? இதுவரைக்கும் இருக்கிறது ஃபுல்லாமே தமிழ்நாடு. இந்த லைன். இங்க தான் கர்நாடகா. இதுவரைக்கும் ஃபுல்லாமே தமிழ்நாடு தான் இருக்கு. இதிலிருந்து எந்த கம்பெனிஸுமே இதோட ஓரத்துல இல்ல. அதாவது மிக்ஸ் ஆகுறதுக்கு தண்ணீல வந்துட்டு மிக்ஸ் பண்றதுக்கு பூவனப்பள்ளி அணைக்கட்டு. இந்த இடத்துலயே பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மேப்லயே பார்த்தீங்கனாலே எவ்வளோ நுரை இருக்குன்றது தெரியும். பார்த்தீங்களா? இந்த கூகுள் மேப்லயே தெரியுது. அதாவது ஃபோர்ஸா விழுகும்போது அதில நுரை வர்றது ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன டேம் இருக்கு. இங்கேயே அந்த நுரை ப்ராப்ளம் இருக்கு. அப்போ இது தமிழ்நாட்டுல இருக்கிற பிரச்சனை கிடையாது. ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா? இங்க பாருங்க. இப்ப இந்த அணைய ஃபாலோ பண்ணிட்டே போனா, இதோட ரூட்ட இப்ப நம்ம கர்நாடகாக்குள்ள என்டர் ஆயிட்டோம். உங்களுக்கு தெரியுதுன்னு நெனைக்கிறேன். இப்படியே போறோம். இந்த ஊர்ல என்ன பாசிபிலிட்டீஸ் இருக்கு? இங்கெல்லாம் எதுவும் கம்பெனிஸே கிடையாது. அப்போ இத சுத்தி விவசாய ஏக்கர்ஸ் நிலம் தான் இருக்கு. இங்க ஒரு கம்பெனி இருக்கு. பட் ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணும் பெரிய கம்பெனி கிடையாது. இது ஃபுல்லா விவசாயத்துக்கு போட்டிருக்கிற லேண்ட் தான் இது. பார்த்துட்டே இருங்க. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் இருக்கு. ஒயிட்ஃபீல்ட் இது ஃபுல்லாமே கம்பெனிஸ் எதுவும் கிடையாது பக்கத்துல. பார்த்துட்டீங்கல்ல? இப்ப அதோட சோர்ஸுக்கு போவோம். இந்த தண்ணியோட சோர்ஸ் எங்க இருக்கு? இந்த லைன் பார்த்துட்டே போனோம்னா, இங்க ஒரு அணைக்கட்டு இருக்கு. அதாவது டேம் இருக்கு. இங்கேயே பார்த்தீங்கன்னா, அந்த நுரை ப்ராப்ளம் இருக்கு. இந்த டேம பாருங்க. இந்த டேம்ல அந்த ஊர்லயே இந்த ப்ராப்ளம் பண்ணி வச்சிருக்காங்க. தெரியுதா? ஸ்க்ரீன்ல பார்ப்பீங்க. இது கூகுள்லயே இருக்கு. கூகுள்லயே ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு. அந்த இடத்துல இருக்கு. அதோட ஃபோட்டோலயே. இப்போ இந்த இடம் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல வந்தோம்னா, இங்க 2ஆ பிரியுது. தெரியுதுங்களா? இங்க 2 பக்கம். இப்படி ஒண்ணு போகுது. இப்படி ஒண்ணு போகுது. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மேல இருக்கிறத போய் பார்த்தோம்னா, பார்த்துட்டே இருங்க. இதோட லொகேஷன்ல இங்கலாம் என்ன இருக்கு? ஜிகே ட்ரோபிக்கல் ஸ்ப்ரிங்ஸ்ன்னு ஒண்ணு கம்பெனி இருக்கு. அர்பன் கேனியன் சொசைட்டின்னு ஒண்ணு இருக்கு. இந்த வழியில பார்த்துட்டே போனீங்கன்னா, அனூப் குமார் கார்டன் நர்சரின்னு ஒண்ணு இருக்கு.
இங்க பாருங்க. மஞ்சுளா முனிரெட்டி லேஅவுட்ன்னு ஒண்ணு இருக்கு. இது இவ்வளோ பெரிய ஏரி. ஏரி மாரி இருக்கு ஆக்சுவலி. இதுக்கப்புறமும் இந்த பக்கம் போகுது தண்ணி. இங்க பாருங்க. ஆனா, இந்த இடத்துல ஒண்ணு கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த இடத்த கவனிங்க. இங்க இது என்னன்னு தெரியுதா? வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். 6 எம்எல் எஸ்டிபி காடுகோடி ட்ரீட்மெண்ட் பிளான்ட். எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல இருந்து கூட இந்த தண்ணீல இவைங்களோட வேஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறாங்களோன்றது தான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுன்னு தான் நெனைக்கிறேன் இது. ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னாலே இது வந்து தண்ணீய சுத்தம் பண்ற இடம் தான். அப்போ இதில வேஸ்ட் ஆகுற தண்ணீய வந்து அதாவது சுத்தம் பண்ணி அவைங்க தண்ணீய யூஸ் பண்ணது போக, வேஸ்ட் தண்ணீய வந்து இந்த ஆத்துல கலக்குதா அப்படின்றத ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த ஒயிட் ஃபீல்டு கிட்ட இந்த இத. இத நான் கவனிச்சேன். எனக்கு பார்த்த உடனே எனக்கு இந்த இது மேல டவுட் வருது. ஏன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த வேஸ்ட் வாட்டர ஃபுல்லாமே பியூரிஃபிகேஷன் பண்ண வாட்டர அவைங்க யூஸ் பண்ணிக்கிருவாங்க. பண்ணாத வாட்டர அந்த வேஸ்ட் வாட்டர என்ன பண்றாங்கன்னா, இதில கலக்குறாங்களோன்னு ஒரு டவுட் இருக்குன்னு தான் சொல்றேன். ஏன்னா, இது பக்கத்தில தான் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் மாரி இருக்கு. இந்த இடம். இது ஒரு மிஸ்டேக். இந்த இடத்துல இருக்க பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அத விட்டோம்னா, பாருங்க இந்த ஆறு எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்க. இங்க ஒண்ணு இருக்கு. அதோட ஏரி மாரி. இந்த இடத்துலயும் இருக்கு. இந்த இடத்துல இருக்கிறது என்னது? இத சுத்தி சம் லேஅவுட்ஸ் மாரி இருக்கு. இங்கெல்லாம் சுத்தி கம்பெனிஸ் எதுவும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கிற மாரி தோணுது. இது ஃபுல்லாமே அந்த அதோட ஆறு தான். கிளை ஆறு மாரி. இதுல என்ன வேற ஒரு பாசிபிலிட்டினா, இப்ப இந்த ஊருக்கு எல்லாத்துக்குமே சீவேஜ் வந்து கிடையாது. தனியா கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இந்த மாரிலாம் போடுறதெல்லாம் கிடையாது. இங்க இருக்கா, பக்கத்துல இருக்கா, இதுக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? வேஸ்ட் வாட்டரு, எல்லா ட்ரைனேஜ் வாட்டரையும் கொண்டு வந்து ஆத்துல மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இங்க இருக்கா? இப்ப இதோட வேஸ்ட் வாட்டேஜ் எங்க போகும்? எங்க கொண்டு போய் கலப்பாங்க சொல்லுங்க? எங்கேயும் கலக்கறதுக்கு சான்சஸ் இல்ல. இவ்வளோ வீடுங்க இருக்கு. போற வழியில. எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில தான் கலக்கணும். வேற வழி இல்ல. பாருங்க. இத சுத்தி இவ்ளோ கம்பெனிஸ் இருக்கு. ஈஸ்ட் பாயிண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு. எல்லாமே இத சுத்தி சுத்தி தான் இந்த ஆத்த சுத்தி தான் இருக்கு. ஆனா, இந்த பக்கத்துல வந்து அந்த மாதிரி எதுவும் தெரியல. இப்ப இங்க பாருங்க. கேசி கிருஷ்ணா ரெட்டி லேஅவுட். இந்த லேஅவுட்ஸ் இருக்கா? அதாவது இங்க சுத்தி இருக்க இவ்ளோ பேரு என்ன பண்ண போறாங்க? ஆ இப்ப இவ்ளோ இந்த இடம் ஃபுல்லா இருக்க வேஸ்ட் வாட்டரும் எங்க கொண்டு வந்து கலப்பாங்க? இந்த ஆத்துல தான் கலப்பாங்க. இது வந்து காவேரி வாட்டர் மாதிரி இந்த இடம் கிடையாது. ஏன்னா, இது வந்து சிட்டிக்குள்ள இருந்து வருது. சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா, சிட்டீஸா இருக்கு. பிளஸ் சுத்தி சுத்தி வீடுங்க இருக்கு. அதோட வேஸ்ட் வாட்டர் ஃபுல்லாத்தையும் கொண்டு வந்து டிட்ச்ல தான் கலப்பாங்க. அது ஒரு பிரச்சனை. இப்போ நம்ம மறுபடியும் எங்க வருவோம்? நம்ம இந்த இடத்துல பிரியுதுல்ல. சாரி. இப்ப இங்க பாருங்க. இந்த கிளை ஆறுன்னு சொன்னோம்னா, நம்ம முன்ன இந்த பக்கம் பார்த்தோம். ஆறு உள்ள போறத. ம். எக்ஸாக்ட் லொகேஷன்.
பாருங்க. இது உள்ள போற வழி. இப்ப இந்த ஆத்துக்கு 2 வழி இருக்கு. தண்ணி வர்றதுக்கு. இங்க போட்டிருக்கு பாருங்க. பிரிட்ஜ் தென்பெண்ணை ஆறு ரிவர். ஓகேவா? இதுக்கு இன்னொரு வழி இருக்கு. அந்த வழிய பார்த்தீங்கன்னா தான் இன்னும் ஷாக்கிங்கா இருக்கும். இதுதான் நம்ம அந்த 2 வழி பிரியுதுன்னு சொன்னோம்ல. பூப்பனப்பள்ளி அணைக்கட்டு. இது வழியா போறோம். இப்படியே பாசிபிலிட்டீஸ் பார்த்துட்டே போனா, இங்க ஒரு இதுக்குள்ள வந்து மேல அந்த இதுக்கு போகுது. ஒயிட் ஃபீல்டோட இதுக்கு. இன்னொன்னு எங்கன்றத நான் கரெக்ட்டா லொக்கேட் பண்ணியிருந்தேன். பட் இதுல தெரியல. 1 செகண்ட் இருங்க. அந்த வியூ மாத்தி காட்டுறேன். டிஃபால்ட் வியூல போனோம்னா கிளியரா எடுத்துரலாம். ம். ம். இப்ப பாருங்க. இந்த ஆர ஃபாலோ பண்ணிட்டே போவோம். இந்த ப்ளூ லைனு. இந்த இடம் தான். தெரியுதுங்களா? இப்ப இது 2ஆ பிரியிற இடம். அதாவது 2 இது வந்து ஜாயின் பண்ணுது. இங்கேருந்து ஒண்ணு, இங்கேருந்து ஒண்ணு. இப்ப நம்ம இந்த வழிய வந்து மேப்ல பார்த்துட்டு போவோம். இங்க பாருங்க. எங்க போகுது? இங்க பாருங்க. வர்த்தூர், கிரே. கிரேனா லேக் மாரின்னு வச்சுக்கோங்க. இப்போ இத சுத்தி எவ்வளோ இடம் இருக்குன்னு பாருங்க. இவ்ளோ வீடுங்க இருக்கு. இந்த இடம், இந்த இடம், இந்த இடம். இது ஃபுல்லா இருக்கு. இதுல இருக்கிற கழிவுகள்லாம் இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற மொத்த இதுல இருந்தும் இந்த லேக்ல இருந்து தான் தண்ணி அங்க போய் ஜாயிண்ட் ஆவுது. இந்த லேக்குக்கு எங்கேருந்து தண்ணி வருது? மழை பெஞ்சா தண்ணி வரும். அத விட்டா வேற ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்ல இதுக்கு. அப்போ இதோட சுத்தி இருக்க மொத்த ஊரோட சீவேஜ் வாட்டரும் இதுல கலக்கும். இதுல இருந்து இந்த வழியா வந்து இந்த டேமுக்கு ரீச் ஆயிடும். இதுல ஏகப்பட்ட கம்பெனிங்க இருக்கு. இவ்ளோ பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற மொத்த சாக்கடை தண்ணியும் தென்பெண்ணையாறுக்கு தான் வரும். இவ்வளோ பெரிய விஷயத்தையும் நம்ம கவர்மெண்ட் தேடி கண்டுபிடிச்சு சரி பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட்டு அந்த சீவேஜ் பிளான்ட்ட வந்து பார்க்கணும். அதில ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவங்க தான் இந்த வேலைய பண்றாங்களா? அப்படின்றத பார்க்கணும். இத வந்து நம்ம கவர்மெண்ட் மட்டும் பண்ணா பத்தாது. இது வந்து கர்நாடக அரசும் இதுக்கு சேர்ந்து நடவடிக்கை எடுத்தா மட்டும் தான், இத வந்து நிப்பாட்ட முடியும். அந்த ஆத்த காப்பாத்த முடியும். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.